நம்முடைய கிருபையுள்ள கரத்தை நம்ம மேலே நீட்டி இருக்கிற நல்ல தகப்பன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாகவே அந்த கிருபையுள்ள கரத்தை நம்ம மேலே நீட்டி இருக்கிறதுனால அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம ஒரு பகுதியை மாத்திரம் வாசித்து நம்ம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு ஜெப குறிப்பு கூட இருக்குது, விசேஷமாக ஜெபம் பண்ண பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணலாம். ஒரு எபேசியர் எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசித்து நம்ம அதிலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்து விட்டு நம்ம ஜெபிக்கும்படியாக அன்போடு எபேசியர் 1:13 நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். அதில் இங்கே அபிஷேகத்தை குறித்து அங்கே ஆண்டவர் அதாவது அங்கே பவுல் சொல்றாரு. என்னன்னா, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஒரு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய மேலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முத்திரை, ஒரு அங்கீகாரம், ஒரு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அங்கீகாரம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதனால அவருக்கு முத்திரை அவருக்குள் நீங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா எதனால இந்த முத்திரை போடப்பட்டது அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அவரை விசுவாசித்தனால, அவருடைய பிள்ளையாய் நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அப்போ வசனம் சென்ற போது சில மாற்றங்களை ஒரு நபருக்குள் சென்று ஒரு மாற்றம் ஒரு நபருக்குள் உருவாகி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு ரட்சிப்பை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு எல்லாம் கிடைக்குது, ஒரு முத்திரை கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான், இந்த முத்திரை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த முத்திரை கூட பரிசுத்த ஆவியினால தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு முத்திரை. இவனெல்லாம் என்னுடைய பிள்ளை, அவன் என்னுடைய நாமத்தினாலே வெளியேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறான், இவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஒரு முத்திரை போட்டதுனால நாம எல்லார் மேலும் ஒரு முத்திரை இருக்குது. அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள் இருக்கிறார். ஆமா, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்படின்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், அச்சாரமாக வைத்திருக்கிறாரோ அடையாளம், அதாவது தன்னால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல என்ன வச்சிருக்காராமா, ஒரு அடையாளத்தை வச்சிருக்காராமா, ஒரு முத்திரையை, ஒரு அச்சாரமாய் இருக்கிறார். யாரு? ஆவியானவர் அங்கே ஒரு அச்சாரமாய் இருக்கிறார். அடுத்த வருஷம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. இங்க பாருங்க, 2 பேரை குறிச்சு அங்க சொல்றோம். முதல்ல இயேசுவின் மேல உங்களுக்கு ஒரு அன்பு வந்தது, இதை போதித்த நபர்கள் மேல உங்களுக்கு ஒரு அன்பு வந்தது. அங்க பாருங்க, ஆனபடினாலே இந்த முத்திரையை பெரும்படியாய் தேவன் உங்கள் மேல வைச்சதுனால உங்களுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் அப்படின்னா அறிவித்த நபர்கள் மேல் இருக்கிற உங்க அன்பையும் நான் கேள்விப்பட்டு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. இங்க பவுல் சொல்றாரு, இங்க ஜெபிக்கும் போது அந்த நபர்களுக்காக நினைத்து அங்க ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறார் என்று சொன்னா, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்கள் அறிவித்த பிள்ளைகள் மேலும் இயேசுவின் மேலும் நீங்க ரொம்ப அன்பு செலுத்துறதுனால கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருந்து உங்களை அந்த சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனால் முத்திரிக்கப்பட்டு நீங்க அன்பிலே நல்ல கட்டப்பட்டதுனாலையும் நீங்க இயேசுவையும் அந்த அறிவித்த நபர்களையும் அந்த பரிசுத்தவான்கள் மேல் மிகுந்த அன்பா இருக்கிறதையும் நான் கேள்விப்பட்ட போது உங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்காக நான் ஜெபங்களில் உங்களை நினைத்து. இது யாருக்கு எழுதுறார்? எபேசிய சபைக்கு எழுதுகிறார். எபேசி சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். அப்ப சபைக்காய் இவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கிறது சபைக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். யார் ஜெபிக்கணும் அப்படின்னா நாம தான் ஜெபிக்கணும். இங்கே எபேசு சபைக்காய் பவுல் ஜெபங்களிலே தன்னை தாங்குகிறதை அங்கே காண்பிக்கிறார்.
ஏன் அப்படின்னா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப முத்தரிக்கப்பட்டிருக்கிற நீங்க அவருக்குள் எப்படி ஆனபடினாலே 13வது வசனம் 15வது வசனம் ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு உங்களுக்காக நான் ஜபிக்கும் போது, உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணும்போது ஸ்தோத்திரத்தோடு எல்லா நேரங்களும் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்லி இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி இஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்போ ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த எபேசு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் மேலே நீங்கள் கிருபையாக வசனத்தை அறிவித்த போது அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். ரெண்டாவது, நீங்கள் அவர் முத்தரித்திருக்கிறீங்க, அவர்கள் எப்படியாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதுதான் முக்கியமானது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். அப்படின்னா இவர் என்ன எப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, பவுல் உங்களை இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிதாவுமானவர் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். இது யாரு மகிமையின் பிதாவுமானவர்? பிதாவாகி தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் தேவன் யாரு? பிதாவானவர். மகிமையின் பிதாவுமானவர் அப்படின்னா பிதாவாகி தேவனை தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, தம்மை யார? பிதாவாகிய தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று அங்கே ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனங்களை தெளிஞ்சு அதை கொஞ்சம் நல்லா நிதானமாக வாசிச்சா மட்டும்தான் புரியும். சின்னதெல்லாம் புரியாது. மேலோட்டம் வாசித்து போனால் நமக்கு புரியவே செய்யாது. இவர் எப்படி ஜெபம் பண்றார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் அப்படின்னா பிதாவையும், மகிமையின் பிதாவுமானவர் அப்படின்னா பிதாவாகி தேவனை, அப்படி தம்மை அப்படின்னா அதனை பிதாவாகி தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று. அப்ப நாம ஜெபம் பண்ணணும். யாருக்காக? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக. அவ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசிகளாய் மாறி இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியினாலே முத்திரையை போடப்பட்டிருக்கிறார்கள், அச்சாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் பிதாவாகி தேவனை அவங்க ஞானத்தையும் அறிகிற அறிவின் ஞானத்தையும் தெளிவையும் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகளுக்காக பவுல் ஜெபிச்சதை அங்க பார்க்கிறோம். நம்மளுக்கு ஏன் இதை நம்ம தான் ஜெபம் பண்ணாம கேட்டீங்கன்னா பின்னால் சொல்றேன் ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா பவுல் அங்க தெளிவா அந்த விசுவாசிகள் மேல, அந்த புதிதாக ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகள் மேல, சபைக்கு வரக்கூடிய அந்த சபையின் நினைச்சு அந்த நிருபத்தை எழுதுறாரு. எழுதும் போது அவர் உங்களை வசனத்தின் மூலமாய் ரட்சித்து கொண்டார், அதனால உங்களுக்குள் முத்திரையாக என்ன பண்ணிருக்காரு? பரிசுத்த ஆவியான அச்சடையாளமாக போட்டப்பட்டிருக்கிறாரு. அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பா இருக்கிறீங்க, அதை அறிவித்த பரிசுத்தவான் மேலும் நீங்க அன்பா இருக்கிறீங்க. நீங்க அப்படி அது மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன் மேல நான் என்ன உங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்றேன், அதனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நான் ஜெபங்களிலே உங்களை நினைத்து நான் என்ன சொல்றேன்னா, பிதாவாகிய தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். வசனம் வாசிக்கலாம். தாம் நம்மை அழைத்ததினாலே, தாம் யாரு? பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டதனாலே வந்திருக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய, பரிசுத்தவான்களிடத்தில் அறிவித்த நபர்களிடத்தில், இயேசுவால் அனுப்பப்பட்ட நபர்களிடத்திலே தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அப்படின்னா அனுப்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பிதாவாகிய தேவன் அந்த பரிசுத்தவான்களுக்கு அறிவிக்கக்கூடிய நபர்களுக்கு சில மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதாங்க போடுற பாருங்க, இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை.
அப்ப பரிசுத்தவான்களை கர்த்தர் சும்மா அனுப்புறதில்ல, அவர்களை கிருபையோடு கூட வரங்களோடு கூட ஒரு அபிஷேகத்தை கூட அனுப்பி இருக்கிறார். அப்ப பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அனுப்பின ஊழியக்காரரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதற்கான ஞானமும் கிருபையும் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் அந்த சபையினுடைய ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நாம இந்த பிள்ளைகள் நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குள் சபைக்கு வரக்கூடியதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும், அவர்கள் இன்னும் தேவன் பக்கம் நெருங்கும்படியாக நீங்களும் நானும் ஜெபம் பண்ணனா மட்டும்தான் அவர்களுக்குள் ஆவிக்குள்ள வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. சபைக்காய் அதனால தான் ஜெபிக்கிற ஒரு சபை, ஒரு டீம் வேணும்னு நம்ம சொல்றோம். சபைக்காய் ஜெபிக்கக்கூடிய சில நபர்கள் வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். ஏன்னா அவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். தேவன் யாரு, பரிசுத்தவான்கள் யாரு, நமக்காய் திறப்பில் என்று ஜெபிக்கக்கூடிய நபர்கள் யாரு, அவர்கள் மேல மதிப்பு மரியாதை கூட நடந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக, ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அவர்கள் சரியா வளருவாங்க, அப்பதான் அவங்க ஆவிக்குள்ள வளர்ச்சி சரியா இருக்கும். இல்லட்டுன்னு வச்சுங்களேன், அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் போவாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இழுப்பாங்க. அப்படி அல்ல, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற சபை எதற்கும் சாய்ந்து கொடுக்க கூடாது. சத்தியத்தை மாத்திரம் அறிவிக்கிறதாக, அதிலே நிலைத்து நிறுத்துகிறதாக, அதிலே பிள்ளைகளை வளர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர நாம் அந்த பிள்ளைகளுடைய வழியிலே போகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்ப நாம ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு ஆண்டவரே வழி மாறி போயிடக்கூடாது. அவங்க சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும், சத்தியத்தை நல்லா வாசிக்கணும், அவங்க ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஞான வெளிப்படணும். ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல நேர்வழியாக கர்த்தர் நடத்துங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் பால் நினைச்சு ஓடுவாங்க, ஏன்னா அவங்க புதுசா இருக்கிறாங்க. அப்ப கேட்கறதெல்லாம் சத்தியம், கேட்கறது எல்லாமே உண்மையான காரியம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாமே சரி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் அப்படிம்பாங்க. இல்ல இல்ல, ஞானம் கொடுங்க ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தெளிவு கொடுங்க ஆண்டவரே, அவங்க வளர்ச்சிக்கு, விசுவாச வளர்ச்சிக்கு தக்கதாய் அவளுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் பெயர் சொல்லி ஜெபம் பண்ணணும் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்குது. அவருடைய தேவைகள், பிரச்சனை, போராட்டங்கள், அது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் விரும்புகிறதை பார்க்கிறோம். அதற்காக ஜெபிக்கிறது நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப சபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது. அதிலே 1வது அதிகாரத்தை 1ஆம் வசனம் வாசிக்கல, அது யாருக்கு எழுதினாலும் வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்ப விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் எழுதுறார். என்னன்னு, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க இயேசுவுடைய பிள்ளையா மாறி இருக்கிறீங்க, ஆனா நீங்க இன்னும் வளரணும். இன்னும் நீங்க இயேசுவை வசனத்தின் மூலமா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க முத்தரிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த முத்தரிப்போடு நீங்க நின்று விடாதபடிக்கு நீங்க இயேசுவின் மேல அன்பா இருக்கிறீங்க, பரிசுத்தவான்கள் மேல அன்பா இருக்கிறீங்க. ஆனா இன்னும் நீங்க வளர வேண்டும். நீங்க தெளிவடைந்து தேவனுக்கு பிரியமானதை செய்ய. 3ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப நம்ம ஆசீர்வாதங்களை இன்னும் பெற்றுக்கொள்ள ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் பெருசு, உன்னதத்துக்கு ஆசீர்வாதம் சின்னதல்ல. அடுத்த வருஷம் வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்க உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் உன்னதத்தில் இருக்கிற மேன்மையான காரியங்களை நமக்கு கொடுக்கும்படியாக நம்மை முன்குறித்து இருக்கிறார். அதனால இந்த அறிவு உங்களுக்கு வரும்போதுதான் நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில சரியாய் வளர்ந்து தேவனுக்கு பிரியமானதை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு ஒரு பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அந்த ஊழியக்காரருடைய ஜெபம் மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அல்லேலூயா. அதனால அதுக்கு தான் சபையில ஊழியக்காரர் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும். இவர்கள் தன்னுடைய இஷ்டத்தின்படியாக பக்க வளர்ச்சிக்கூட நேரா ஆண்டவருடைய பக்கத்தில் அவர்கள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அனுதினமும் ஜெபிப்பார்கள்.
அதே மாதிரி சபையில் இருக்கக்கூடிய நல்ல அந்த பரிசுத்தவான்களாக தேவனுக்குரிய முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளும் சபைக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பதான் ஒரு சபை ஆவிக்குரிய சபையாக, ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலைமையிலே நிலை நிற்கவும் தொடர்ந்து அதில் முன்னேறவும் சபை ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. அதைத்தான் அங்கே பவுல் சொல்ல. அடுத்த வருஷம் வாசிக்கலாம், 18 முடி வாசிக்கலாம். 18 தாம் நம்மை அழைத்ததினாலே, தாம் யாரு? பிதா. பிதா. பிதா தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பிதாவுக்கு அது நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, தாம் யாரு? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி, அவரிடத்திலே பிதாவாகிய தேவன் பலத்த வல்லமையும் சத்துவத்தையும் நடப்பித்தார். பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் இயேசு, அதாவது அந்த மரித்தோரை உயிர்த்தெழுத்த பிதாவிடத்திலே நீங்க விசுவாசிக்கிற யாவருக்கும் நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்ன ஜெபம் பண்றவர்கள், என்ன அருமையான கருத்தான ஜெபம் பாத்தீங்களா? பவுல் ஜெபம் பண்ணும்போது நம்ம நினைக்கிற ஒரு சின்ன ஒரு இதுதானே, அவர் ஜெபம் பண்றேன்னு சொல்றாருல. அப்ப விசுவாசிகளுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்? விசுவாசிகளை அவதாருங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அப்படின்னா பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, இயேசுவை கொண்டு கர்த்தர் பலத்த வல்லமைகளை செய்தார். எழுப்பி அந்த அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் அந்த ஆதி நாட்களிலே சபையிலே அநேக மாற்றங்களை கர்த்தர் செய்தார். இது யாருனால் செய்தார்னா பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலமாய் செய்தார். வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே அந்த வல்லமையை, அந்த இயேசுவை விசுவாசிக்கிற நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம், நம்மிடத்திலே காண்பிக்க போகிற மகா மேன்மையான வல்லமை. கர்த்தர் பிதாவாகி தேவன் பரிசுத்தவான்கள்ட்ட மாத்திரம் வல்லமை காண்பிக்கிறது இல்லை, இயேசுவிட்ட மாத்திரம் வல்லமை காண்பிக்கிறது இல்லை, விசுவாசிக்கிற உங்களிடத்திலும் மகா மேன்மையான, நம்மிடத்திலும் அந்த மகா வல்லமையான தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. அப்ப நம்ம விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். அதை நீங்கள் அறிந்து கொண்டு அவர்கள் அதற்கு ஏற்றபடி வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். அப்ப யாருக்கு வேண்டி? பரிசுத்தவான்களுக்கு வேண்டி அவர் ஜெபம் பண்ணல. அங்க ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு நோக்கி கருத்தாய் விண்ணப்பம் பண்றார். என்னது? பிதாவுடைய மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்களை கொண்டு மகிமைப்படுகிறார், கிறிஸ்துவை கொண்டு மகிமைப்படுத்தினார், உங்களை கொண்டு மகிமைப்படுத்துவார். அதனால நீங்கள் அவருடைய அறிவை அறிந்து கொண்டு, அவர் சித்தத்தை அறிந்து கொண்டு, அவர் கிருபையை புரிந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த நபர்களுக்காக பவுல் அதை ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஜெபம்! ஜெபம்னா என்ன அருமையான விண்ணப்பம்! ஜெபங்கிறது காட்டில் விண்ணப்பம். அப்ப எப்படி கருத்தா எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப பிரகாசமுள்ள மனக்கண்கள் வரணும். பிதாவாகி தேவன் மேல இருக்கிற வைராக்கியம் பெருகணும். அவர் என் வாழ்க்கையில எதுவுமே செய்ய மாட்டாரு, என் வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்காகவே செய்வாரு, அவர் என் வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லா நன்மை என்று புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பிரகாசமுள்ள கண்கள் அவள் உருவாக வேண்டும். விசுவாச கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவன் தேவனை பார்க்கக்கூடிய அந்த தரிசன கண்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம விசுவாசிகள் அப்படி ஜெபம் பண்றோமா? நம்ம சபைகளுக்காக குடும்பங்களுக்காக அப்படி ஜெபம் பண்றோமா? நாம ஜெபம் பண்ணனா அவங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நாம் அதுக்குத்தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஏன் எங்கள்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா நம்மேல் விழுந்த கடமை அது. யாருக்கு? இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நம்மேல் விழுந்த கடமை. இவர்களை நாம தான்
ஒன்று நாம் நமக்காய் ஜெபிக்க வேண்டும், இரண்டாவது இந்த விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பதான் இந்த பிலிப்பு பவுல் இந்த எபேசியில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எப்படி மாற்றங்கள் வந்ததுங்கிறது பின்னால பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஜெபிக்க வேண்டும், சபைக்காய் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சபையில உத்தரவாதம் நமக்கு என்ன, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காய் கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார், கர்த்தர் நம்ம எதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம ஏன் பரிசுத்தவான்களை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார், ஏன் ஜெப அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சும்மா கொடுத்துட்டார் நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன் பிள்ளைகளை கர்த்தர் தாய் தகப்பனுக்கு ஏன் பிள்ளைகளை கொடுக்கிறாரு? பிள்ளை வளர்த்த முடியும், அப்படித்தானே? அப்படின்னா ஐயோ பிள்ளை ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது, நானே எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை. முதல்ல பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளை என்ன பண்ணுறோம்? பொத்தி வளர்த்துறோம். அதாவது அது தானா வேலை செய்கிற வர தனக்கும் வேலை செய்து விட்டு இந்த பிள்ளைகளுக்கு வேலை செய்கிறாங்கல்ல, அது மாதிரி அம்மா அப்பா மாதிரி செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சமைச்சு ஊட்டி விடுறது, கொஞ்சம் வளர்ந்துச்சு தட்டில் போட்டு கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்களோட துணிகளை துவைச்சு கொடுக்குறது, ஒவ்வொன்றா ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் வளர அது வேலை வாங்கிக்கும், கொஞ்சம் வளர நம்ம சப்போர்ட் பண்ணிக்கும். கொஞ்சம் செய்ய அதான் குளிச்சுக்கும், அதான் ரெடி ஆகிக்கும், அதான் போய்க்கும், அதான் வந்துக்கும். அப்போ அதுவரை அம்மாவும் பாப்பாவும் என்ன பண்ணும்? அந்த பிள்ளை வளர்வதற்கு எப்படி உதவியாக இருக்கிறோமோ அதே போலத்தான் நீங்களும் நானும். கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட நாம் நம்மளுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கணும், நம்முடையும் பார்த்துக்கணும். அதே போல அந்த சிறு பிள்ளைகளை வளர்ந்திருக்கிற அந்த பிள்ளைகளையும் நாம் பார்த்து வளர்த்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பாரத்தோடு கூட நம்மை போல அவர்களும் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம கர்ப்பத்தின் கனிகள் என்று சொல்லி நாமும் நம்முடைய சபையை நேசித்து அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும் போதுதான் அவர்களும் காலூன்றி நிற்கத்தக்கதாய், அவர்களும் தேவனை பற்றி கொள்ளத்தக்கதாய், அந்த பிள்ளைகளும் தேவனுடைய பக்கத்தில் வளரக்கூடிய பிள்ளைகளாய் மாறி தன் தேவன் பக்கமாய் சார்ந்து கொள்ளும் போது நம்ம எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மிகைப்படுத்த முடியும். அல்லேலூயா. சபையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் ஒன்று உண்டு. நாம் கையில் அந்த கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய பொறுப்பு என்று சொன்னா அவர்கள் நீங்களும் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். தரிசன கண்கள் அவர்களுக்கு வரணும், தரிசனம் வரணும். சபை குறித்தான தரிசனம், ஆத்துமாக்களை குறித்தான தரிசனம் முதல்ல நமக்கு வரணும். அப்பதான் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். முதல்ல நமக்கு அந்த ஆத்தும பாரம் வரணும். இந்த எல்லாம் வந்துட்டாங்க, ஆண்டவரே கெட்டு போயிடக்கூடாது. இன்னும் நிறைய பேர் வராமல் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். அதான் எப்பவுமே சுவிசேஷம் என்று சொன்னா எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். இது யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அந்த கிருபையினால ரட்சிக்கப்படுறோம். அதான் சொல்ற முன்குறிக்கப்பட்ட நபர்கள் கர்த்தர் சபை கொண்டு வைப்பார். நாம காண்பிக்கிற நல்ல கரிசனையோடு காண்பித்தான் அந்த ஆத்துமாக்கள் வளரும். இல்லாட்டின்னு வச்சுங்களேன், நம்முடைய செய்கைகளை பார்த்து பின்னங்கால் பெடரடிக்க ஓடிச்சுன்னா சபைக்கு திரும்பி வர மாட்டாங்க. அப்ப நாம தான் இந்த பிள்ளைகளை என்ன பண்ணோம்? பக்குவமாய் வளர்த்த வேண்டிய கிருபை. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த பிள்ளைகளை தாங்கணும், இந்த பிள்ளைகளை நம்ம சொல்படி கேட்க வைக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நல்ல ஞான கண்களை கொடுங்க ஆண்டவரே, அறிவு கண்களை திறப்பீராக, கீழ்ப்படியை உதவி செய்வீராக. ஏன்னா எப்பவுமே உலகத்திலிருந்து வந்ததுன்னா உலகம் அவங்களுக்கு வேடிக்கை பொருளாவே இருக்கும். ஐயோ அங்கே நல்லா இருக்குது, இங்கே நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்ப போகாதபடிக்கு கிறிஸ்துவின் மேலே தன் கண்களை பதிய வைக்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசாக வரும்போது அவங்களுக்கு இயேசுவும் ஒன்று தான், உலகம் ஒன்று தான் அப்படின்னு நினைப்பாங்க. எங்களுக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும். நேற்று ஒரு பக்கம் ஒரு ஜெபம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் சாமியை கும்பிடுறோம், ஆனால் எங்களுக்கு எங்கள் சாமி அங்கே பண்ணுற அந்த இதெல்லாம் வேணும் எங்களுக்கு, அதை இருந்து விட்டு வர முடியாது, அது நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோம். அந்த இடத்துல சத்தியம்னா என்ன, ஏன் எங்களுக்கு நாங்கள் வருஷம் கடா விட்டுவோம், அதனால் அதெல்லாம் நாங்கள் பண்ணவே முடியாது, இங்கே நாங்கள் உங்கள் கோயிலுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, அதை வச்சு சொன்னாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 10-20 நிமிஷம் ஆண்டவரை பற்றி இயேசுவை சொல்லி, எதுனாலும் நீங்கள் கிடா வெட்டுறீங்க, ஏன் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஏன் ஏசு பலியானாலும் சொல்லி அவங்களை இயேசுவை அறிவித்து அந்த இடத்துல அவங்களை ஏற்றுக்கொள்ள போது தான், ஓ இது பைபிளில் பண்ணுறதா நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அப்போ இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படியா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. அப்ப அறிவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அப்ப அறிவிக்க போது அவர்கள் இயேசுவால முன்குறிக்கப்பட்டிருந்தா, இயேசுவுக்கு ஒரு இதயத்தை திறந்தார்னா ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்முடையது அல்ல. அப்ப அறிவிக்க வேண்டிய நம்ம வேலை, அறிவிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அப்ப அறிவிக்க போது அதை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? மாற்றங்கள் உண்டாகும். இந்த மாற்றம் எப்படி வேணா சபைக்கு நோக்கி கொண்டு வரும், அது அற்புதத்தை நோக்கி கொண்டு செல்லும். அந்த அற்புதத்தின் மூலமாய் அவர்கள் சபைக்கு நோக்கி கடந்து வருவாங்க. சபைக்கு வரும்போது அவர்களை கிறிஸ்துவுக்குள் தேறின பிள்ளைகளாய் வளர்த்த வேண்டியது சபையுடைய கடமை. அப்ப நம்முடைய வேலை என்னன்னா, ஒவ்வொருவருக்காய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, உள்ள வரக்கூடிய நபர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்.
இந்த பிள்ளைகளை வளர்த்தி கிறிஸ்துவுக்குள் தேறின பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். இதுக்கு நம்முடைய மேலே விழுந்த கடமை. அதனால தான் ஆண்டு சொல்றாரு, அவளுக்கு ஞான கண்களை திறக்கும்படி நாம் என்ன பண்ணமா, விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வசனம் 13 வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. அப்ப எல்லாருக்கும் வசனம் சொல்லப்படும் போது இந்த சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, விசுவாசித்து நீங்க வந்தீங்கன்னா நீங்க விசுவாசிகளாய் மாறுவீர்கள். அப்ப இயேசுவை அறிவிக்கும் போது அவர்கள் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு வசனத்தை அங்கீகரித்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவர்கள் விசுவாசத்திலே வருவார்கள். இல்லாட்டினா ஒரு நியூஸை எடுத்துக்கிட்டு இயேசு ஒருத்தர் இருக்காரு மரித்தாராமா, அதெல்லாம் எங்களுக்கு சம்பளம் கும்பிட முடியாதுங்க அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாய் சபைக்குள் வரக்கூடியவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும், தொடர்ந்து அவர்களுக்காய் மன்றாட வேண்டும். அப்புறம் விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் முத்திரை போடப்பட்டு அவரை கர்த்தர் அங்கீகரிச்சு பரலோகத்துக்குரிய பிள்ளையாக அவர் சொல்றாரு. என்ன பண்ணுவாராம்? 4 வசனம் வாசிங்களே. அவருக்கு 4 தமக்கு அதாவது விசுவாசிகள் ஆன போது அவரை முத்தரித்து தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப வசனத்தின் மூலமாய் நம்மை கிறிஸ்துவுக்குள் முன் தெரிந்து கொண்டபடியே. வசனம் வாசிக்கலாம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவர்களுக்குள் தாம் தமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்படின்னா அந்த கிருபையில மகிமையான ஒரு புகழ்ச்சி இருக்குது. அதற்கு பாத்திரவான்களாக நாம் இயேசுவுக்கு முன்பாய் நிறுத்தும்படியாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நிறுத்தும்படியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, பிதாவுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப யாரை கொண்டு? பிதாவாகி தேவனால் இயேசு கிறிஸ்துவினாலே நம்மை சுவிகார புத்திரராக வசனத்தின் மூலமாய் மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் குழப்பி வாசிங்கன்னா மட்டும்தான் புரியும். எல்லாமே சின்ன சின்ன வசனங்கள் தான், அதோடைய ரகசியங்கள் பெருசு. அதான் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, பிதாவாகிய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை அப்படின்னா ரட்சிக்கப்படுகிற நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார, அப்படின்னா பிதாவாகி தேவனுக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய சுவீகார புத்திரராக முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சுவீகார புத்திரராக முன்குறிக்கப்பட்டிருக்கிற நாம் அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாமே பாத்தீங்கன்னா இவருக்குள், அவருக்குள், நமக்கு அப்படின்னு தான் போட்டே இருக்கும். இதெல்லாம் யாருன்னு நீங்க அந்த இடத்துல யாரை போடணுமோ அந்த இடத்துல போட்டாகணும். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தை உருவாக்கி அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அவர் ரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணி நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அப்புறம் அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும், எந்த கிருபையை? அவருடைய கிருபையை, பிதாவாகிய தேவனுடைய கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமா, யாரிடத்தில் பெருக பண்ணி இருக்கிறாரு? எங்க இடத்துல. இந்த கிருபை தான் உங்களுக்கு பெருக பண்ண வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்ண போறோம். யார்? பவுல் சொல்றாரு, அந்த கிருபையை, பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிற அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணி இருக்கிறார். பவுல் சொல்றார், எங்களிடத்துல பரிசுத்தவான்களாகிய எங்களிடத்துல பெருக பண்ணி இருக்கிறார். இந்த பெருக்கத்துக்காக தான் நம்ம விண்ணப்பம் பண்ணணும்.
என்னை போல் அவர்களை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த கிருபை அவர்களுக்குள்ளும் பெருகட்டும் சொல்லி அந்த 13ஆம் வசனம் வாசிங்கள, இம்மை அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். என்ன பிரகாசமுள்ள மனக்கண்கள்? இந்த கிருபையிலே அவர்களும் வளர வேண்டும். இந்த கிருபையை எங்களுக்கு, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்குது, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் ஏற்றுக்கொள்றதில்லை. ஏற்றுக்கொள்ளவர்கள் எல்லாம் இயேசுவின் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு பிதாவாகிய தேவன் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து முத்தரிக்கிறார், அச்சாரத்தை கொடுத்து முத்தரிக்கிறார். அப்ப இந்த பிள்ளைகள் எப்படி வளரணும்னா, அந்த பவுல் சொல்றது போல அந்த கிருபையை அவர்கள் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணது போல உங்களிடத்திலும் பெருக பண்ண நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ரொம்ப குழப்பமான ஒரு சப்ஜெக்ட், ஆனா எவ்வளவு தெளிவான ஒரு அர்த்தமான ஒரு சப்ஜெக்ட் அது. அதனால நாம எங்களை ஒரு தெரிய பண்ணதுனால நாங்க எல்லாருக்கும் என்ன பண்றோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பரிசுத்தவான்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஊழியக்காரனாக, அப்போஸ்தலராக உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கிற தொடர்ந்து அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் இதுக்கெல்லாம் ரொம்ப அர்த்தமுள்ள இது இருக்குது, அதெல்லாம் ரொம்ப உள்ள புகழ். நான் அதான் இந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணதுனால, அந்த அறிவு எங்களுக்கு வந்ததுனால எதை இழந்தாவது இயேசுவை அறிவிக்க நாங்கள் துணிந்து வந்திருக்கிறோம். அந்த ஞானமும் அறிவு எங்களுக்குள் கொடுத்ததுனால நாங்கள் உலகத்தின் பொருள் மேல மேன்மை பாராட்டுறதில்ல, ஆத்துமாக்களுக்காக எல்லாவற்றையும் சகிக்கவும் எல்லாவற்றையும் நாம விட்டு கொடுக்கவும் நாங்கள் தீர்மானித்து அந்த கிருபை எங்களுக்குள் பெருகி இருக்கிறது. அதனால தான் அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறான், அவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபடுறான், அவ்வளவு நிர்வாணமும் அவ்வளவு நாசமோசமும் பசியும் பட்டினியோடு கூட இயேசுவை அறிவிக்கிறதுக்கு ஏன் ஓடுறானா, அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணி இருக்கிறார். இந்த அறிவு வந்தவங்களுக்கு தான் பரிசுத்தவான்கள் என்று பேர். இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கிற சிந்தை வந்தவங்களுக்கு தான் அந்த பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகன் அப்படிங்கிற பேரு. அப்ப அந்த பாரம் உங்களுக்குள்ளும் எனக்கு ஜெபிக்க வேண்டிய அந்த கிருபை ஏன் கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா, நமக்கும் அந்த அறிவு வர வேண்டும். நாம ஜெபம் பண்ணாம இந்த தேசத்தில் மாற்றம் வராது, சபையில மாற்றம் வராது, நம் குடும்பத்தில் மாற்றம் வராது. இந்த கிருபை நமக்குள் பெருக வேண்டும் என்று சொன்னா அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அழகா அங்க பவுல் சொல்றதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அப்படின்னா காலம் நிறைவேறும் போது, அத ஒரு காலத்துக்கு அப்புறம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களும் எதனால அங்க விளங்கும் போது நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்திற்குள்ளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அப்ப எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே வரணும். எல்லாம் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துக்கு, அதாவது பரலோகத்தில் இருக்கக்கூடியதும் பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அப்படின்னா பிதாவுக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை, பிதாவுடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்ததனால நாங்கள் இயேசுவை அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்க பவுலுக்குள்ள ஒரு தரிசனம் வருது. என்னன்னா, ஒரு காலம் நிறைவேறும் போது பரலோகத்தில் இருக்கக்கூடியதையும் பூலோகத்தில் இருக்கக்கூடியதும் கிறிஸ்துக்கு முன்பாய் நிறுத்துவதற்கு நான் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தமாக்கும்படி வந்திருக்கிறேன். கிறிஸ்துக்கு முன்னாடி நிக்கணும். அதுக்கு கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை பெருக பண்ணி, அந்த 8வது வசனம் வாசிங்களேன். எதுக்காக கர்த்தர் அறிவித்தார்னா, 8வது வசனம், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எல்லா விசுவாசிகளாய் இருந்தபோது எங்களை மாத்திரம் ஊழியக்காரனாய் மாத்தினார்.
எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளான போது எங்களுக்கு கத்த கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து அவரை அறிகிற அறிவின் மேன்மையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால, நாங்கள் அந்த அறிவை பெற்றுக்கொண்டதுனால, ஒரு நாளுக்கு அப்புறம் பரலோகத்தில் இருக்கக்கூடியதும் பூலோகத்தில் இருக்கக்கூடியதும் இயேசுவுக்கு முன்பாய் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, இங்க பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் எல்லாம் தேறின பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த அறிவு வந்ததுனால இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் இழந்து அந்த தேவனுக்காய் ஓட தீர்மானித்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்றோம். அதனால தான் இதுதான் பரிசுத்தவான்களுடைய எண்ணம், இதுதான் ஊழியக்காரருடைய எண்ணம். இந்த உலகத்தின் மேல அவங்களுக்கு பணத்தின் ஆசை இல்லைன்னு இல்லை, எல்லாவற்றையும் அதற்கு மேலான ஒரு ஆசைக்கு ஒப்பு கொடுத்ததுனால, இந்த கீழான ஆசைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி இந்த மேலான ஆசைகளுக்கு அவர்கள் விட்டு கொடுத்ததுனால, தன் சரீரத்தில் அவன் வேதங்களை பட்டாவது தன் தேவனை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னை உருவாக்கினார். அல்லேலூயா. 5வது வசனம் வாசிக்கலாமே. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அதாவது இதுக்காகத்தான் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா எங்களை மாற்றி இருக்கிறார். பாருங்க, பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தரின, பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு, தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிழ்ச்சியின், அதாவது அவருடைய புகழ்ச்சிக்காக, அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக நாங்க வந்திருக்கிறோம். யாருடைய? பிதாவாகிய தேவனுடைய புகழ்ச்சி, மகிழ்மையின் புகழ்ச்சிக்காக நாங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால எங்க விசுவாசிகளாய் இருந்த எங்களுக்கு கத்த சில ஞானத்தையும் சில அறிவையும் கண்களை திறந்ததுனால அந்த மகிழ்ச்சி, அந்த கிருபையின் புகழ்ச்சிக்கு நாங்கள் ஊழியக்காரர் வந்திருக்கிறோம். அவரை அறிவிக்கும்படி வந்திருக்கிறோம், அவரை தெரிவிக்கும்படி வந்திருக்கிறோம். பவுலுடைய அந்த தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை அங்கே பார்க்க முடியும். இந்த 1வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அங்கே பார்க்க முடியும். அப்போ பிதாவாகி தேவனுடைய மேல் அவர் வைத்த நம்பிக்கை, எல்லாரையும் அழைச்ச போது தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைச்சாரு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் தமக்கு தந்தருள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவருக்குள் அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சு கொண்டாங்க, ஆனா அதிலிருந்து எங்களை எல்லாம் பிரிச்சு எடுத்தார். பிரியமானவருக்குள் அப்படின்னா நிறைய பேர் தன்னுடைய வேலைக்காய் எடுத்துக்கொண்டார். பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக எங்களை ஏற்படுத்தி கொண்டார். அன்னைக்கு 100 விசுவாசிகள் இருக்கலாம், ஒரு 5 ஊழியக்காரக்கத்தை உருவாக்குவார், ஒரு 10 ஊழியக்காரக்கத்தை உருவாக்குவார். அப்ப அவங்க எல்லாமே பிரியமானவர்கள். ஆனா தாம் தமக்கு தந்தருள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக எங்களை முன்குறித்து, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 6வது வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய், தம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு, சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். முன்குறித்திருக்கிறார். நீங்க வீட்டுல நல்லா 2-3 டைம் படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அப்ப நாம எதற்காய் ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா, மற்ற விசுவாசிகளை போலத்தான் நம்மையும் அழைச்சாரு. ஆனா நம்ம கையில ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பை கூட கொடுத்திருக்கிறார். என்னது? ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களை போலவே அவங்க வரலையே இவங்க வரலையேன்னு சொல்லி குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, நம் கையில கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் தெரிந்து கொண்டார். சில பரிசுத்தவான்களாய் நியமித்து, சில ஊழியக்காரரை நியமித்து, பின்னாலே நம்ம எல்லாம் மாற்ற முடியாய் அவர் நியமித்து, இந்த நாளிலே கொஞ்சம் குவாலிட்டியானவர்களை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொடுத்து அந்த விஷனையும் அந்த தரிசனத்தையும் அந்த பாரத்தையும் நமக்குள்ள வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நாம ஜெபிக்க 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 நம்மை கொண்டு அந்த தேவனை அறிகிற அறிவை நமக்குள் வளர்வது மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்குள்ளும் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் அங்க பவுல் சொல்றாரு, நான் அந்த கேள்விப்பட்ட போது நீங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் இப்ப மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இந்த வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்களேன். 1வது அதிகாரத்தை மாத்திரம் வாசிங்க. கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் என்ன, நம்மை கொண்டு என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பவுல் தெரிந்து கொண்டதுனால அதை விளக்கி காண்பிக்கும்படியாக அவங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த பவுல் தான் அதை 9வது வசனம் வாசிங்களே. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை, பிதாவுடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்ப பவுலுக்கு ஏன் இந்த ஒரு தரிசனம் வருது, ஏன் ஒரு பாரம் வருதுன்னா,
அவருக்கு இந்த தயவுள்ள சித்தத்தை பிதாவாகி தேவன் வெளிப்படுத்துறதுனால, அந்த ஞானமும் அந்த அறிவு வந்ததுனால உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்க ஜெபம் பண்றேன். அடுத்த வசனம் வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு, அவருடைய மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படியாக, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பவுலுக்கு தெளிவா சொல்றாரா? இப்போ எதனால தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதனால அவர் முன்குறித்தார் அப்படின்னா, இன்னும் இருக்கக்கூடிய வாசிங்களே 9-10 இருந்து வாசிங்களே. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பிதாவாகிய தேவன் எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள், முன்னே உங்களை போலதான் விசுவாசிகளா இருந்தோம், முன்னே உங்களை போலதான் எல்லாரும் 100 பேர்ல ஒன்னா இருந்தோம். முன்னே கிறிஸ்துவின் நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாமத்தின் மகிமைக்காக, புகழ்ச்சிக்காக, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. அப்ப பவுல் முன்குறிக்கப்பட்டது அவருடைய நோக்கம் அல்ல, பிதாவுடைய முன்குறிக்கப்பட்ட அந்த நோக்கத்தின்படியே முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் அப்படின்னா பிதாவுடைய வலது பரிசத்தில் இயேசு இருக்கிறார். அப்ப பிதாவுடைய வலது பரிசத்துக்குள்ள இயேசு இருக்கிறார், மாத்திரம் அவர் பிள்ளையாய் இருக்கிறார். நம்மையும் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய சுதந்திரவாளிகளாய் மாற்றி, அவருக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி, அவருக்குரிய சகல அதிகாரத்திலும் நம்மை நிரப்பி, நாம் சொல்றதெல்லாமே அவர் செய்யும்படியாக நம்மை சுதந்திரவாளியாய் மாற்றி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப பவுல் சும்மா அங்க வரல, அவருடைய தெரிந்து கொள்ளுதலை அங்க புரிந்து கொள்ளுகிறார். தான் தேவனால் முன்குறிக்கப்பட்டதை அங்க தெள்ள தெளிவை புரிந்து கொள்ளுகிறார். முதலாவது, உங்களைப் போல நானும் 101 தான் இருந்தேன். கர்த்தர் என் மேல வச்ச அழைப்பை நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன், நான் இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்தேன். அதன் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேக வரக்கூடிய எல்லாருக்காகவும் ஜெபித்து, என்னை போலவே நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லுவார்ல, நான் என்னை போலவே மாற, என்னுடைய கட்டு மாத்திரம் இல்லாம என்னை முற்றிலும் நீங்கள் என்ன பண்ணோம், என்னை போலவே மாற வேண்டும் என்று சொல்லி பவுல் அடிக்கடி சொல்றதை பார்க்கிறோம். அப்படின்னா அந்த கட்டு மாத்திரம், அப்படின்னா கட்டப்பட்டா என்ன ஆயிரும், அவமானம் போயிடும். அதனால என்னோட கட்டு மாத்திரம் என்னை போல ஆகக்கூடாது, மீதி எல்லாமே என்னை போல நீங்க மாறணும் அப்படின்னு பவுல் ரொம்ப வைராக்கியமாய் அங்க ஊழியம் பண்றதை பார்க்கலாம். அப்ப அவர் சொல்ற வார்த்தைக்கு எல்லாமே நாம் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம எதுக்கு கத்த தெரிந்து கொண்டாரு, மற்ற ஜனங்கள் இருக்கும்போது நம்ம மாத்திரம் ஏன் கத்த வேறுபிடித்து ஜெபிக்கும்படியா அழைத்திருக்கிறாரு. நமக்கு அந்த தரிசனம் வரணும், அந்த பாரம் வரணும், அந்த திட்டம் வரணும். கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறாரு. அந்த சுவிசேஷன் மேன்மைக்காக, அந்த தேவனுடைய மகிமையின் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து எடுத்திருக்கிறாருங்கிற அந்த தெளிவு வந்துருச்சுன்னா தான் நாம காரணம் சொல்ல மாட்டோம், சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அங்கே போய் பண்ண முடியாது, இங்கே இது பண்ண முடியாது, காரணமே சொல்ல மாட்டோம். ஜெபிப்பதை வாஞ்சிப்போம். ஏன்னா நான் ஜெபம் பண்ணா தான் கர்த்தர் செயல்படுவார், நான் வேலை செய்தா தான் எங்கள் வீட்டில் வேலை முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதே போல தகப்பன் வீட்டில் இருந்த வேலையை செய்யறதுக்கு நீங்களும் நான் முன் வர வேண்டும். நான் இல்லாட்டினா எங்கள் வீட்டில் ஒன்றுமே நடக்காது. நான் தான் ஒரு தலைவன் இல்லாட்டினா, ஒரு வீட்டில் சம்பளம் வரட்டினா எப்படி குடும்பம் நடக்காதோ, அதே போல நம்ம ஜெபம் இல்லாட்டினா சபையில் எந்த மாற்றம் இருக்காது, தேசத்தில் எந்த மாற்றம் இருக்காது. அப்போ ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த பணம் எவ்வளவு முக்கியமா இருக்கு, அதே போல நாம் ஜெபந்தான் ஒரு சபையின் வளர்ச்சியும், ஒரு சமுதாயத்தின் மாற்றத்தையும், ஒரு குடும்பத்தின் மாற்றத்தை எல்லாம் நிர்ணயிக்கிறது. என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஜெபம்தான். அல்லேலூயா. இந்த ஜெபத்தின் மண்மை புரிந்து கொண்டு ஒன்று கூடி நாம் ஜெபிக்கத்தான் கர்த்தர் பவுலை ஏன் வல்லமையை பயன்படுத்த தரிசனம், அவன் தரிசனமும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான், தன்னுடைய அழைப்பை புரிந்து கொண்டான், தன்னுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டான். என் மேலே கர்த்தர் என்ன அழைப்பை வச்சிருக்காரு, என்ன தரிசனத்தை வச்சிருக்காருன்னு பவுல் புரிந்து கொண்டதுனால அந்த ஓட்டத்தை என்ன வந்தாலும் இருக்கு, அதாவது பசியோ பட்டினியோ நாசமோ சுமமோ நிர்வாணமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு
என்னை பிரிக்காதுன்னு அந்த வைராக்கியமே சொல்றான்ல. ஏன் இன்னைக்கு வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் கடன் வந்துச்சுன்னா, ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா ஜெபிக்காம இருக்கிறோம். அப்படித்தானே? இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட நிலைமையும் யோசிச்சு பாருங்க. உடம்பு சரியில்லைனா ஜெபம் பண்றது இல்லை. ஒரு வீட்டில் விருந்தாளி வந்துட்டானா ஜெபம் பண்றது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லாத்துக்கும் கிறிஸ்துவை தள்ளி வச்சுட்டு தான் நம்முடைய அதாவது என்னாச்சும் ஒரு காரணம் கிடைச்சா போதும் கிறிஸ்துவை தள்ளி வச்சிருவோம். ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைச்சா போதும். கிறிஸ்துவை தள்ளி வைக்கிறவர் அல்ல, நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிறவர் அவர். ஆமென். அதனால நம்முடைய ஜெபம் மிக மிக முக்கியமான ஒன்று. பவுல் அதான் சொல்றாரு, அதற்காகத்தான் உங்கள்ட்ட இருந்த 100 பேரை தெரிஞ்சு கொண்டார், 500 பேர் தெரிஞ்சு கொண்டார், 1000 பேர் தெரிஞ்சு கொண்டாரு. உங்களை போலத்தான் முன்னால் நாங்கள் இருந்தோம், ஆனா எங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு எங்களை பின் குறித்தார் என்று 10வது வசனம் வாசிங்களே. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தயவுள்ள ரகசியத்தின் சித்தத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற பிதாவாகிய தேவன். அதான் இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாரு, பிதாவே என் பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியா வந்திருக்கிறேன். பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருப்பார், என்ன பண்ணணும். ஏன்னா சகலமும் அவர் விருப்பம்தான், சகலமும் பிதாவுடைய விருப்பம்தான், வேற யாருடைய விருப்பம் இல்லை. அதான் கிறிஸ்துவை வச்சிருக்காரு. அதாவது எங்கிட்ட கேட்டாலும் அவன் மூலமா கேளுங்க, யார் மூலமா? இயேசு மூலமா கேளுங்க அப்படின்னு ஏன் பிதா சொல்றாருன்னா, கிறிஸ்துவத்தான் நமக்கும் அவருக்கும் முன்பாக நம்ம எல்லாம் பாவிகள். இயேசுவினோட ரத்தத்தை கழுவப்படாம நேரடியாக நம்ம பார்த்தா பிதாவாகி தேவன் நம்ம பார்க்க மாட்டார். ஏன்னா ஏன் பார்க்க மாட்டார்னா, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பிதாவாகி தேவன். நாம பாவிகளை இருக்கக்கூடியோம். இயேசுவின் வழியா பார்த்தா மட்டும்தான் பாவம் அவர் பார்க்க மாட்டார். இயேசு இல்லாம நீங்களும் நானும் பிதாவை பார்த்தோம்னா நம்மை பாவியா பார்ப்பார். அதனால கிறிஸ்துவ மூலமா தான். அதனால தான் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. ஏன்னா பாவத்தை போக்கக்கூடிய பரிகாரி கிறிஸ்து. அதனால தான் கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார், எல்லாவற்றையும் அதிகாரத்துக்கும் மேலாக உயர்த்தினார். ஏன்னா கிறிஸ்து இல்லாம பிதாவை யாரும் ஏன்னா அவருடைய விருப்பம் தான் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. பூமியில மாத்திரம் இல்ல, வானத்துல மாத்திரம் இல்ல, எல்லாம் பரலோகத்துல எல்லாம் பிதாவுடைய விருப்பம் தான் நடந்துட்டு இருக்குது. பிதா என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்து எல்லாம் பார்த்துக்குவார். அவருக்குள் நீங்க எல்லாம் கழுவப்பட்டு வந்தீங்கன்னா என் பிள்ளையா மாறுவீங்க. கிறிஸ்து இல்லாம உங்களுக்கு வரவே முடியாது. ஆனா என் விருப்பம் என்னன்னா, கிறிஸ்துவோடு கூட அந்த நடப்பிக்க அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு சொல்றாரு, நமது சித்தத்தின் ஆலோசனைக்காக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து. அப்ப கிறிஸ்துவ மூலமாகத்தான் நம்மை சுதந்திரவாளியாய் பிதாவாகிய தேவன் எடுத்துக்கொள்கிறார். கிறிஸ்துவ மூலத்தான் நம்மை சுதந்திரவாளியா மாற்றுகிறார். அதை ஆளக்கூடியவர்களாக, அனுபவிக்கக்கூடியவர்களாக, கட்டளையிடக்கூடியவர்களாக, நம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்களாய் கிறிஸ்துவ மூலமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் நம்மை காத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுத்து நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அதிகாரங்கள் செயல்பட நாம் மாறுவோம். அல்லேலூயா. அதனால ஜெபம்ங்கிறது ஏதோ விண்ணப்பம் பண்ணோங்கிறது விண்ணப்பம்ங்கிற ஒரு டாபிக் எடுத்து ஏதோ பேசணுங்கிறதுக்காக அல்ல. நாம் விண்ணப்பம் பண்ணா என்ன நடக்கும் அங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதான் அந்த அதிகாரங்கள் செயல்படுகிறத, அந்த அந்தகாரங்கள் நடுங்குகிறத, அந்த அந்தகாரத்தினுடைய எல்லா வல்லமைகளும் முறியறதை பார்க்க முடியும். சும்மா நானும் ஜெபம் பண்ணுறேன், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அநேக ஜனங்கள் கூட்டத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மாற்றம் வர்றதில்லை? ஏன் விடுதலை ஆகிறது இல்லை? அதிகாரத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் ஜெபம் பண்ணனா போய் என்ன யூனிஃபார்ம் போட்டு நிற்கிற மாதிரி தான். யூனிஃபார்ம் போயிட்டு போய் போலீஸ் நின்றுவாங்களா? அந்த போலீஸுக்கு அந்த யூனிஃபார்ம் அதை பார்த்து தான் பயப்படுவாங்களே தெரியும். அவன்கிட்ட உள்ள அதிகாரமும் பவர் என்னங்கிறத புரிஞ்சான்னு வச்சுங்களேன், இன்னும் நல்ல திறமையாய் ஆளுகை செய்வான். அதே போல நமக்கும் அந்த அதிகாரமும் வல்லமையும் புரிந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. ஏன் நாம் ஜெபம் பண்றோம் அப்படின்னா, நாம் ஏன் ஜெபம் பண்ணணும்னு முதல்ல தெரியணும். எப்படி ஜெபம் பண்ணணும் ரெண்டாவது தெரியணும். எதற்காய் ஜெபம் பண்ணணும் மூணாவது தெரியணும். அப்ப எப்ப கர்த்தர் செய்வாருங்கிறதையும் நாம் புரிஞ்சிருக்கணும். கர்த்தர் கண்டிப்பா நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார்.
அதனால தான் நம்மளுடைய மேலே ஒரு அபிஷேகத்தை வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணா கர்த்தர் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஜெபத்துடைய வல்லமையை, ஜெபத்துடைய கிருபையை, ஜெபத்துடைய அதிகாரத்தை, ஜெபத்துடைய தயவை நமக்கு எப்படி பெற்றுக்கொண்ட? சும்மா கொடுக்கல. இது பிதாவாகிய தேவனுடைய விருப்பம், நம்மை கொண்டு செய்யணுங்கிறது. பிசாசுக்கு உனக்கெல்லாம் அதிகாரம் யாரு கொடுத்தான்? நீ எல்லாம் கொடுக்கல, என் தகப்பன் கொடுத்திருக்கிறார். என் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை குமாரனாக, என்னை சுதந்திரமாகும்படி தெரிந்து கொண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் அந்த பிசாசு நம்மை காட்ட நடுங்குது. சும்மா ஒன்றும் அல்ல, இது ஏதோ ஜோமணி கிடைச்சதல்ல. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆதியிலே வைத்திருந்த திட்டம், தீர்மானம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையும் அந்த அறிவை நம்ம பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானவர்களாய் எப்படி பவுலை வேறு பிடித்தாரோ அதை போலத்தான் உங்களையும் என்னையும் வேறு பிடித்து இருக்கிறார். அந்த அதிகாரத்துக்குரிய பிள்ளைகளாய் நம்ம மாறும்போதுதான் அந்த வல்லமைகளை, உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் போட்டபோது ஏன் அற்புதம் நடந்தது? பவுலுடைய அந்த தெளிவு, அந்த ஞானம், அந்த கிருபை, நான் யார் அப்படிங்கிற அந்த வல்லமை, அந்த மாத்திரம் புரிஞ்சு கொண்டா நம்மை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நாம் போய் சொல்லும்போது பயந்துட்டு சொல்லக்கூடாது. நாம் போய் அறிவிக்கும் போது, இயேசுவை அறிவிக்கும் போதும் ஜெபம் பண்ணும் போதும் ஐயோ நினைச்சு பண்ணி பயப்படக்கூடாது. நம்ம மேல இருக்கிற அதிகாரம் இவன் கொடுத்ததல்ல, பிதாவாகிய தேவன் கொடுத்த அதிகாரம். அப்ப அந்த அதிகாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் எல்லாம் பயப்படும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் போன வாரம் கூட சம்பவம் சொன்னேன்ல, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அதிகாரம் சும்மா சாதாரணமானது அல்ல. நான் ஜெபம் பண்ணணும், ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இதுக்காக அல்ல. எங்க போய் நின்னாலும் நம்முடைய அந்த குவாலிட்டி வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்மை கொண்டு தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலே கண்களை மூடி அதுக்கான ஜெபிக்க போறோம்.